2026 சட்டப்பேரவைத் தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையேயான தேர்தல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் ரெட்டேரி சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா மற்றும் பயணிகள் நிழற்குடையையும் திறந்து வைத்து அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து கொளத்தூரில் உள்ள கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், கல்வி என்ற கடவுள்தான் அனைத்தையும் கொடுக்கும் என்று கூறினார். இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த கல்லூரியை திறந்து சில ஆண்டுகளிலேயே 516 மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி பல்வேறு வேலைவாய்ப்புகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகணும்னு அதிவேக இன்டர்நெட் வசதியோட முதல்வர் படைப்பகமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். 100க்கும் மேற்பட்ட திட்டங்களை கடந்த 5 வருஷத்துல திறந்து வச்சிருக்கிறோம். இன்னும் பல நூற்றுக்கணக்கான பணிகள் நடைபெற்று வருது. அந்த அளவுக்கு குளத்தூரை டெவலப் பண்ண உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது குளத்தூருக்கு மட்டும் இல்லை, இதே போல தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் இதுவரை நடக்காத அளவுக்கு முன்னேற்ற பணிகளை செஞ்சிருக்கிறோம். முன்னதாக சென்னை கிண்டியில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சியின் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஜனநாயகத்திற்கும் கூட்டாட்சிக்கும் ஒன்றிய அரசு மதிப்பு கொடுப்பதில்லை என குற்றம் சாட்டினார். ஊழல்வாதிகளை மிரட்டி பாஜக கூட்டணி வைத்துள்ளதாக விமர்சித்தார். மாநில சுயாட்சிக்கான அரசியல் சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். அவங்களுடைய என்டிஏ கூட்டணி என்பது முழுக்க முழுக்க ஊழல்வாதிகளை மிரட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி தான். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் ரெய்டுகளுக்கு ஆளானாங்க. 10 பேர் மேல டிவிஎஸ்சியில் வழக்குகள் இருக்கு. ஆனா கூட்டணிக்காக அவங்களை இப்போ பாதுகாத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்க இருப்பது ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையிலான தேர்தல். நான் உறுதியாக சொல்றேன், தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்ற இந்த தேர்தலில் தமிழ்நாடு தான் நிச்சயம்.